தகுதியுடைய பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாங்குநேரியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டை மோடி அரசு வஞ்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்கள் நம்மளோட வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. வெறும் தேர்தல் வந்து நீங்க கான்ஸ்டிடியூஷன் காம்படிஷன் வேலை சண்டை போட்டுட்டு அது திருப்பூர் தான் பேசுறாங்க, என்ன பேசுறாங்க. தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்தவர் என்றும் உதயநிதி ஸ்டாலின் சாடினார். திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்த அவர் தகுதி உடைய பெண்கள் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். கண்டிப்பா முதலமைச்சர்கள் சரிபார்த்து பகுதியில் அனைத்து மகளிருக்கும் அந்த மகளிர் 1000 ரூபாய் திட்டத்தை விரைவில் அனைவருக்கும் பகுதியில் அனைத்து மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா வழங்குவார். அந்த நம்பிக்கையா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தொடர்ந்து. கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவதற்கு முன்பு பதாகைகளை பிடிப்பதில் திமுகவினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த இருதரப்பினர் கோஷ்டியாக மோதிக்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.